ஹலோ சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிரதர் வந்து நம்மளுடைய ஃபேன் வந்து சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம், ஹைதராபாத் போகிறாராம். அவர் என்னை பார்த்தோன்னே கேட்ட முதல் கேள்வி, எப்படி போகிறீங்க தான். கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அதனால் போகிறேங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த கேம் வந்து கிங்ஸ்டன் பஞ்சாப்போட நியூ வென்யூ, அதாவது நியூ சண்டிகரில் வந்து சிஎஸ்கே இப்போ தான் மேட்ச் விளாட போகிறாங்க. ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து பஞ்சாப் ஒரு லக் ஃபேக்டராக இருக்கலாம். எல்லா மேட்சுமே தோற்றுட்டாங்கன்னு நம்ம சிஎஸ்கே வெறுக்கவும் முடியாது. என்ன ரீசன்னா, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்கு. பஞ்சாப் மேட்ச் போயின்னு இருக்கேன், போயிட்டு என்னோடய ட்ராவல், அங்கே என்ன நடக்குது, ஸ்டேடியமுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். தலைவன் தோனி சார், நிறைய பேர் வந்து அவர் விளையாடலன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கும் போது அமைதியாக இருந்துறீங்க, தோக்கும் போது தான் அதிக பேச்சு வருது. தோல்வி வெற்றிலாம் வந்து வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. நாம் வந்து ஒரு மனிதனை வந்து கஷ்டத்தில் இருக்க போகும்போது தோல் கொடுத்து அவங்கள மீண்டும் வந்து அவங்கள வேறு பாதை கொண்டு போய் பார்க்குறது தான் ஒரு மனிதாபிமானம். ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து தவறான ஒரு செயல். தோனி சார் வந்து இன்னும் தொடர்ந்து ஒரு 14 மேட்சுமே இப்படியே விளாட்னாலுமே அவருக்கு ஒரு சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவர் செஞ்ச சாதனைகள் 1-2 இல்லை, அவ்வளோ செஞ்சுருக்காரு. அது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஈஸியாக சொல்லிடலாம், களத்துக்கு உள்ளே போனால் தான் தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு. ஒரு 3 மேட்ச் தோற்றதுக்கே வந்து சிஎஸ்கே வந்து இவ்வளோ பண்ணுறீங்க. அப்போனா சிஎஸ்கே மேலே எவ்வளோ வன்மம் இருக்குது இப்போ தான் தெரியுது. இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து இந்த டீம் வந்து இப்போ அடி வாங்கணும் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. என் தலைவனை நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல. சிஎஸ்கேவோடைய கம்பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சண்டிகர் போகிறேன். பிரதர், உங்கள் பேர்? மாஸ், உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிண்ணா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி. சூப்பர். சென்னையில் ஒரு 18 வருஷமாக இருக்கிறேன். கிரிக்கெட் ஃபேன் அப்படிங்கிறத விட கிரிக்கெட் வெறியன் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர். ஸோ தோனியோடைய ஃபேன் அப்படிங்கிறது சொல்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷம். அதில் கணபதி சாரை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி தோனி வந்து நம்ம இந்தியா டீமுக்கு கேப்டனாக இருந்தாரோ அதே மாதிரி எங்கள் எஸ்எஃப்சி கிரிக்கெட் டீமோடைய கேப்டன் கணபதி சார். இல்லை, அதுதான் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆளுங்க 2 பேர் இருப்பாங்க. இப்போ தோனி சாருடைய ரோலே பார்த்து தான் அவர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளை யாரையாவது ஒரு நினைவை கொண்டு போய் கொடுக்கும். கட்டாயம் நிறைய விஷயங்கள், நம்ம வேலையாகட்டும், நம்ம ஃபேமிலி ஆகட்டும், நம்ம நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாக நம்ம கற்றுக்கலாம். அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா, நம்ம சார் மாரி இருந்தார், அப்போ அவர் நம்ம நினைவோட இந்தமாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்க தொட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய தெரியுது. தோனி சார் ஒன்று நாட் ஓன்லி கிரிக்கெட் மட்டுமே விளையாட வரல, நிறைய விஷயங்கள் மக்களுக்காக சொல்லுவாங்க. அந்த லீடர்ஷிப் ஸ்கில் எஸ்டர்டே கூட நேற்றுக்கு நானும் என் பையனும் கிரிக்கெட் கேம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து லாஸ்ட்டு 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். அப்பாப்பா என்னால் முடியாது, நீங்கள் ஆடுங்கப்பா அப்படின்னு கூட தான். அந்த டைம்லையுமே நான் தோனி சார் நேற்றுக்கு நைட்டு கூட நினைவு கூர்ந்தேன். கடைசி 2 பால் 6 அடிச்சு வின் பண்ணான். கூல், நம்ம தலை கூலுன்னு சொல்கிறத விட ஒரு மாதிரியான ஒரு டைமென்ஷன் அவர் வந்து இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சிங்க. எல்லாமே நம்ம ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் உள்ளே வந்தோடனே யங் பிளேயர் தான் வேணும், சேவாக்கு, சச்சின். ஓகே, அது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்தியன் பிரீமியர் லீக், ஐபிஎல். ஒரு ஐபிஎல் கேம்னு பார்க்க போகும்போது ஒரு நிறுவனம் வந்து பல பிளேயர்ஸை வந்து ஏலத்துக்கு எடுத்து அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய இந்த ஷேரில் வந்து அதிகமான லாபத்தை கொண்டு போனதான் நினைப்பாங்க. அதுக்கான பெரிய ஊண்டுதல் வந்து எம்எஸ் தோனி. ஒரு கம்பெனி ஒரு பணத்தை கொடுத்து ஆட வைக்குது, இதுதான விஷயம். அதை அவங்க புரிஞ்சிக்கணும். அவர் வந்து செலக்ட் ஆகியோ வந்து திறமையை ப்ரூவ் பண்ணியோ வந்து அவங்க எடுக்கணும்ல. தோனி ஒரு பிராண்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். எங்கள் பணம் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம். அவர் விளையாடினாலும் கவலை இல்லை, விளையாடினாலும் கவலை. அது அப்படி நினைக்கிறாங்க. இவரெல்லாம் நினைக்கிறாங்க விட்டு போக வேண்டியதானே, எப்படி போக முடியும், அவங்க விட மாட்டேன். அந்த கம்பெனி அவர் விட மாட்டேன் இல்லை, சிஎஸ்கே ஒரு கம்பெனி அவர் விட மாட்டேன். ஏன்னா அவங்க நம்புகிறாங்க அவர்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, அவர் வந்து ஜெயிச்சு கொடுப்பாரு, அவர் இருந்தார்னா டீமுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து சொன்ன டைமென்ஷன் அது வந்து அவர் கண்ட்ரோல். இந்தியன் கிரிக்கெட் அவரோட கண்ட்ரோல் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி அவர் பண்ணார். ஐபிஎல் வர போகும்போது ஒரு நிர்வாகம் தான் அதை முடிவெடுக்கும். விளையாடணுமா விளையாடக்கூடாது, அது தோனி முடிவெடுக்கக்கூடாது. அவர் வந்து முடிவெடுக்கணும்னு எனக்கே போயிட்டு இருப்பாரு. ஏன் ஃபேன்ஸுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாடணும். கட்டாயம். ஸோ நம்ம சென்னை சேபாக் ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்த்தோம். மேட்ச் பார்க்கும்போது
என்ட்ரி மாஸ் என்ட்ரி நம்ம இல்லை தலை ஆக்சுவலாக இன்னொன்று இருக்குதுண்ணே, சிஎஸ்கே வந்து ஓம் குருவில் வந்து நிறைய பேர் மேட்ச் பார்க்குறீங்க, அவையில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவர் இங்கே என்ட்ரியோட அவையில் தான் பயங்கரமான என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து எனக்கு சிஎஸ்கே விட்டு கொடுக்க முடியாது. என்ன ரீசன்னா, ஒரு 2 வருஷம் நம்ம விளையாடல, அந்த வருஷமே நம்ம சிஎஸ்கே வந்து தூக்கி மேலே பார்த்துக்கணும். உடனே ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ட்ராஃபி ஒன்று அடித்தாங்க. ஒரு 5 ட்ராஃபிலாம் ஒரு பெரிய விஷயம். மும்பை சிஎஸ்கே வந்து அந்த பிராண்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல்லான கேப்டனும், ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரான்ச்சைசி. ஒரு 2018 வந்து ஒரு 2000 ஃபேன்ஸை ட்ரெயினில் கூட்டு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஎஸ்கே பண்ண போகும்போது இந்த மாதிரி டைம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஹோப்ஃபுல்லி தோக்கரு ஜெயிக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து பாடங்கள் வந்து இது மூலிமா கற்றுக்கிறது தான் முக்கியம். எல்லாருமே புரிஞ்சுங்க, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜெயிச்சா அதை விட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மை. இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவப்பட்டேன். லைஃபே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, என்னோடய பயணமே ஒரு சாதாரணமான பயணம் தான். நான் வந்து ரொம்ப நான் சாதாரணமான ஆள் சார். என்னையே வந்து பேக் அடித்து என்னை தள்ளணும்னு பார்க்குறாங்க. அது என்னென்னு எனக்கே இருக்கும்போது அப்போ வந்து அவர் எவ்வளோ இது பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவர். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கிரிக்கெட் மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. அந்த ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஆறுதலாக நம்ம விஷயங்கள் சொன்னால் அதுவே போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சூசைடு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்க போகும்போது ஆறுதலாக ஒரு சொல்கிறது ஒரு மனிதர்கள் இருக்கு. அவங்க இருந்தாங்கன்னா அந்த அவங்க இருப்பாங்க. இதுதான் இது, தோனி சார் அவுட் ஆகிட்டாரா, நீ யார் தலைவா பார்த்துக்கலாம், நம்ம டீம் இது. நான் வந்து அவர் பண்ணுறதும் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வயசுக்கு வந்து பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். இன்னொன்று அவர் ஃப்ரண்ட்டில் இறங்கணும், பின்னாடி இறங்கணும், நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க. அது ஒரு ஃபேன்ஸி, அந்த கோச்சு அவங்க முடிவு பண்ணணும். சிஎஸ்கே டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் போகணும்னு நினச்சோம், பிரதராக கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக வந்துச்சு, 7 minutes மேலே. வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா அப்டேட் நான் சண்டிகர் போய் நான் உங்களுக்கு தரேன். நான் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குதுன்னா எல்லாமே உங்களால் தான். நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுக்கிறீங்கன்னா, ஒன்றி தலை ஃபார் ரீசன், தலைவன் தோனிக்காக. ஒரு டைமில் வந்து மனசு கஷ்டமாக தான் நான் பேசுகிறேன். நான் சிஎஸ்கேவால் கிடையாது, ஒரு சில விஷயங்கள் வந்து என்னை இன்ட்ராக்டாக ஒன்று பண்ணாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ உதவி வேணால் கரம் நீட்டலாம், அது தவறு இல்லை. மனசு புண்படுத்துகிற மாதிரி யாருமே பேசாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதை கோல் பண்ணி நான் ஓடிங்க இருக்கேன். நிறைய விஷயங்கள் என்னை தப்பாக பேச போகும்போது கஷ்டமாக இருக்குது. கீப் வாட்சிங் மை யூடியூப் சேனல், நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக கம்பேக் ஸ்ட்ராங்காக வருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு செல்ஃபோன்.